கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் யோசுவா 1:9. பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். Be strong and courageous. Do not be afraid. Do not be discouraged. For the Lord your God will be with you wherever you go. ஜோஷுவா 1:9. இது நம்ம ஒரு சின்ன கதையை பார்த்துடலாமா? யோசுவாவின் வாழ்க்கை ஒரு பயணம் நிறைந்த வாழ்க்கையா இருந்ததா. அவன் கண்களுக்கு முன்னாடி விருந்த பாதை நீண்டதும் அறியாத சவால்களும் இருந்ததா. சில நாட்கள்ல அவனுடைய மனம் உற்சாகமா இருந்ததா, ஆனா பல நாட்கள்ல பயமும் கவலையும் அவனுடைய மனதுல இருந்ததா. இரவுல அவன் தூங்க முடியாம நான் உண்மையிலே இதை செய்ய முடியுமான்னு யோசிச்சானா. முன்னாடி அவனுக்கு வழிகாட்டியவர்கள் இல்லாததுனால பொறுப்பின் சுமை அவனோட மனதை அழுத்தியதா. தோல்வி பற்றிய பயமும் மனசோர்வும் அவனுடைய கால்களை நிறுத்த முயன்றுச்சான். அந்த நேரங்கள்ல யோசுவா தேவனை நோக்கி ஜெபித்தானா. அவன் அந்த நேரத்துல அவனை வீரன்னு காட்டிக்கொள்ளல, தன்னுடைய பயத்தை மறைக்கவும் இல்ல, முழு நம்பிக்கையுடன் தேவனை பிடித்து கொண்டானா. அப்ப தேவனுடைய வாக்குத்தத்தம் அவன் இதயத்துல ஒலித்ததா. பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அந்த வார்த்தைகள் யோசுவாவுக்கு புதிய பலத்தை தந்துச்சான். பிரச்சனைகள் மறைந்ததுனால இல்ல, தேவன் தன்னோட இருப்பார் என்ற நம்பிக்கையால தான். அவன் தினமும் எழுந்துக்கும் போது அவரை நம்பி எழுந்தானா. பள்ளத்தாக்குகளை நடந்த போதும் தேவன் அவனோட இருந்தாரா. சவாலான மலைகளை ஏறின போதும் தேவன் அவனோட இருந்தாரா. கண்ணீர் விழுந்த நேரங்களிலும் தேவன் அவனை விட்டு விலகலையா. யோசுவா இதை உணர்ந்தானா. தைரியம் என்பது பயமில்லாத நிலை இல்ல, பயத்துடன் இருந்தாலும் தேவனை நம்பி முன்னே செல்லும் தீர்மானம் தானே. படிப்படியா அவன் தைரியம் அடைந்தானா. அவன் எங்கு சென்றாலும் தேவனுடைய சன்னதி அவனுக்கு முன்னும் பின்னும் உள்ளும் இருந்ததா. அதனால பயணம் எங்கே கொண்டு சென்றாலும் யோசுவா இனி அஞ்சாம இருந்தானா. ஏன்னா அவன் ஒருபோதும் தனியா இல்லைன்னு அவன் அறிந்திருந்தானா. இதே போல உண்மையான தைரியம் என்பது பயமில்லாத வாழ்க்கை இல்ல, பயம் இருந்தாலும் தேவனை நம்பி முன்னே செல்லும் விசுவாசம் தான் உண்மையான தைரியம். ஆமேன்.